Hi, welcome to the squad. This is Kodayo. ஸோ போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் வந்து நம்ம பாயிண்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு புது ஃபைல் முதல்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி சி ப்ரோக்ராமிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டைனமிக் மெமரி அலோகேஷன் வந்து பார்த்துருப்பீங்க. பட் சியில் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். C++ல அது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக மாற்றிருப்பாங்க அந்த சின்டாக்ஸை. ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா dynamic memory allocation. ஓகே, ஸோ ஒரு சினாரியோட ஸ்டார்ட் பண்ணுவோமே. இப்போ என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்குது, ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 24ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏஜை நான் என்றைக்கும் விட மாட்டேன். ஃபைன். ஸோ இந்த வேரியபிள் நம்ம வந்து இந்த இடத்துல டிக்ளரேஷன் ப்ளஸ் இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு வந்து ஒரு மெமரி அலோகேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. நம்ம கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்கில் ஒரு மெமரி அலோகேட் ஆகும், 4 bytes மெமரி அலோகேட் ஆகும். அதுக்கு வந்து இந்த ஏஜுங்கிற வேரியபிளுக்கு அதுக்குன்னு தனியாக அலோகேட் ஆக போகுது. அதில் இந்த 24ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகுது. ஓகே, பட் இந்த மெமரி எப்போ அலோகேட் ஆகும் அப்படின்னா கம்பைல் டைமில் அலோகேட் ஆகும். சரியா, கம்பைல் டைம் அலோகேஷன். அதாவது என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அதை வந்து ரன் கொடுக்குறேன். சேவ் as டைனமிக் மெமரி DMA அப்படின்னு வச்சுப்போம் ஷார்ட்டா. சரியா, அவுட்புட் எதுவும் வரப்போதில்லை. ஓகே, ஸோ இதில் நம்ம பேசிக்காக என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு கோடு வந்து கம்பைல் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து ரன் ஆகும். ஸோ கம்பைலர் முதல்ல ஒரு லைனாக போகும், ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்மள்ட்ட சொல்லுது இல்லையா. ஸோ அந்த கம்பைலேஷன் ப்ராசஸ் அப்போ தான் வந்து இதுக்கு மெமரி அலோகேட் ஆக போகுது. நம்ம ஹார்ட் டிஸ்க்லேருந்து 4 bytes எடுத்து அது ஏஜ்னு சொல்லிட்டு அதில் இந்த 24 அசைன் ஆகுது, அப்புறம் லேட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பட் இது வந்து கம்பைல் டைமில் தான் வந்து அலோகேட் ஆகும். பட் எனக்கு கம்பைல் டைமில் அலோகேட் ஆக வேண்டாம், ரன் டைமில் அலோகேட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் நம்ம இந்த டைனமிக் மெமரி அலோகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ணணும்னா, இதுக்கு நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் படித்த பாயிண்டர்ஸ் வந்து தேவை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணணும். ஸோ int star ptr அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்டரில் நான் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு 24 அல்லது ஸ்டார் பிடிஆர் ஈக்குவல் டு 24ன்னு கொடுக்க முடியாது. பேசிக்காக நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறது ஒரு பாயிண்டர் வேரியபிள். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாயிண்டர் வேரியபிளுக்கு மெமரி வந்து அலோகேட் ஆகாது. அது ஒரு வேரியபிள், இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்டோரிங் அட்ரஸ் ஆஃப் அ வேரியபிள், பட் அதுக்கு வந்து மெமரி அலோகேட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பிடிஆர் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டரில் ஒரு புதுசாக கொஞ்சம் மெமரி அலோகேட் பண்ணி அதை வந்து அந்த மெமரி அட்ரஸை வந்து நம்ம இந்த பாயிண்டருக்கு அசைன் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நியூ இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சரியா, இப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகுது, ஒரு இன்டீஜருக்கு தேவையான அளவு டேட்டா. ஓகே, ஒரு இன்டீஜரோட டேட்டா எவ்வளோ அப்படின்னா 4 bytes. ஸோ அதுக்கு தேவையான அளவு சைஸ் வந்து ஹார்ட் டிஸ்கில் அலோகேட் ஆகும். ஸோ 4 bytes அலோகேட் ஆகிட்டு அந்த 4 bytesக்கான அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் நம்ம இந்த பிடிஆரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே நடக்குது. அண்ட் இது எப்போ நடக்கும் அப்படின்னா ரன் டைமில் நடக்கும். ஓகே, டைனமிக் மெமரி அலோகேஷன் எப்பயுமே வந்து ரன் டைமில் தான் வந்து நடக்கும். ஸோ ஒரு இன்டீஜர் வேரியபிளுக்கான சைஸை வந்து நம்ம அலோகேட் பண்ணுறோம் ஹார்ட் டிஸ்கில் நம்மளே. அண்ட் அதோட அட்ரஸை கொண்டு போய் இந்த பிடிஆர் அப்படிங்கிற பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த அட்ரஸில் ஒரு வேல்யூவை போடணும் இல்லையா. ஒரு பாயிண்டர் நம்மகிட்ட இருக்கு, ஒரு பாயிண்டர் வேரியபிள் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு அட்ரஸ் நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதில் போய் ஒரு டேட்டா போடுறது எப்படின்னு நம்ம போன வீடியோலே பார்த்துட்டோம். ஸோ ஸ்டார் பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்னு சொல்லி போடணும். சரியா, இப்போ நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார் பிடிஆர்னு பிரிண்ட் பண்ணுறேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 24 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இன்டீஜர் பாயிண்டர். ஸோ ஒரு இன்டீஜரோட அட்ரஸ் அதால் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டைனமிக்காக நம்ம மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து இந்த நியூ அப்படிங்கிற ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணணும். நியூ ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, அது ஆக்சுவலி ஒரு கீவேர்ட் தான் நியூ. ஸோ இந்த நியூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறீங்க, இன்ட்டுன்னு கொடுக்குறீங்க. ஸோ ஒரு இன்ட்டுக்கு தேவையான அளவு சைஸ் வந்து அலோகேட் ஆகும். அதோட அந்த அலோகேட் ஆகிற மெமரி அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை போய் நம்ம பாயிண்டர் அப்படிங்கிற அந்த பிடிஆருங்கிற பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணுறோம்.
ஸோ அந்த பாயிண்டருக்கு ஒரு அட்ரஸ் வந்து கிடைச்சிருச்சு. அண்ட் அந்த பாயிண்டரோட அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஸ்டார் பிடிஆர் ஈக்குவல் டு 24னு கொடுக்குறோம். ஸோ அந்த அட்ரஸில் போயிட்டு இந்த 24 அப்படிங்கிற வேல்யூ வந்து இனிஷியலைஸ் ஆகுது. ஸோ பேசிக்காக எப்படி நம்ம இங்கே இன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்ல, இது கம்பைல் டைமில் வந்து நடக்குது. அதே இதை நீங்கள் ரன் டைமில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். டைனமிக் மெமரி அலோகேஷன் யூஸ் பண்ணி பண்ணணும்னா இவ்வளோ பெருசாக ஆகும். அப்போ உங்களுக்கு தோணலாம், இதுக்கு வந்து பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துடலாமே, நான் நார்மலாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு போயிடுவேனே, எதுக்காக இப்படி பாயிண்டரை வச்சு போராடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு அரே நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சரியா, ஒரு அரே கிரியேட் பண்ணணும்னா நார்மலாக எப்படி பண்ணுவோம், ஒரு அரே அப்படின்னு சொல்லி போட்டுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அதில் வந்து ஏதாச்சும் இங்கேயே வந்து நம்ம அசைன் பண்ணிடுவோம் இல்லையா. இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அரேயோட சைஸ் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரியா, ஆனால் எனக்கு அரேயோட சைஸ் வந்து இப்போ கரண்ட்டாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் நான் எப்படி ஒரு அரே கிரியேட் பண்ண முடியும்? அரேயோட சைஸ் தெரியல அப்படின்னா எதுக்கு அரே கிரியேட் பண்ணுற? அரேயோட சைஸ் தெரியாமல் எப்படி கிரியேட் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு அரே வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 எலிமெண்ட்ஸும் யூசர்ட்டு இருந்து நான் இன்புட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சி அவுட் enter 5 numbers அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா, அண்ட் இந்த 5 நம்பர்ஸை இன்புட் வாங்குறதுக்கு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். i is equal to 0, i less than 5, i plus plus. இப்போ cnல அரே ஆஃப் ஐயை வந்து இன்புட் வாங்குறேன். இது வந்து பெரிய வித்தை கிடையாது. இண்டிவிஜுவலாக எலமெண்ட்ஸை எப்படி இண்டிவிஜுவலாக எலமெண்ட்ஸை இன்புட் ஆல்ரெடி நம்ம வாங்கியிருப்போம். அண்ட் ஒரு இண்டிவிஜுவல் எலமெண்ட் எப்படி அரேயில் வந்து ஆக்சஸ் பண்ணணும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி தான் ஒரு அரேக்கு இந்த மாதிரி இன்புட் வாங்கலாம் நீங்கள். ஓகே, வாங்கிட்டு இப்போ இதே அரேயை நம்ம திரும்ப பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் ப்ராசஸ்லாம் பண்ண வேணாம், சும்மா திரும்ப பிரிண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். இதில் சிஎனுக்கு பதிலாக சி அவுட்டை மட்டும் போடுறேன். ஓகே, இங்கே வந்து ஒரு ஸ்பேஸை வந்து ஆட் பண்ணுறேன். ஃபைன், இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். அது என்ன சொல்லுது, என்டர் 5 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுது. நான் வந்து 1 2 3 4 5 ஸ்பேஸ் செப்பரேட்டடாக கொடுக்குறேன். ஓகே, ஸ்பேஸ்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகுது. சரி, இப்போ இதில் வந்து 5 நம்பர்ஸை வச்சு நம்மளால் பண்ண முடியும். பட் எத்தனை நம்பருங்கிறதே யூசர்கிட்ட இன்புட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அண்ட் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கையும் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் மொதல் இன்புட் அந்த யூசர் நம்மளுக்கு கொடுக்குறப்ப தான் அந்த கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதே நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் எப்படி அரேஸ் கிரியேட் பண்ண முடியும்? நான் வந்து ரொம்ப பெருசாக எப்படியா இருந்தாலும் மெஞ்சி போனால் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு 100 எலிமெண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு அரே கிரியேட் பண்ணலாம். அரே ஆஃப் 100ன்னு போடலாம், கரெக்டு தான். ஆனால் அது தேவையில்லாத நிறைய ஸ்பேஸ் தான் கிரியேட் பண்ணும். அதுக்கு பதிலாக நீங்கள் டைனமிக் மெமரி அலோகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இதை சால்வ் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா, இப்போ லெட்டஸே நான் வந்து நம்மனு ஒரு இன்டீஜர் வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு முதல்ல நான் இன்புட் வாங்குறேன். என்ன அப்படின்னா என்டர் ஆஃப்னு போட்டேன். என்டர் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா, ஸோ இதுக்கு முதல்ல ஒரு இன்புட்டு cn num. சரியா, வாங்கிட்டோமா? இப்போ நம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு. இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை சைஸுக்கு நம்மளால ஒரு அரே கிரியேட் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த இப்படி கொடுக்கறத விட்டுட்டு இதை அரேயா வைக்கிறதுக்கு பதிலாக இதை ஒரு பாயிண்டராக மாற்றுறோம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அரேஸ் ஆக்சுவலாக இன்டர்னலாக பாயிண்டர்ஸில் தான் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படிங்கிறது கூட உங்களுக்கு இதை பார்த்தா புரியும். ஸோ இன்ட் ஸ்டார் அரே இஸ் ஈக்குவல் டு நியூ அப்படின்னு போட்டுட்டு இன்ட், அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ப்ராக்கெட் போட்டு நம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன பண்ணுது, நியூவாக மெமரி அலோகேட் ஆகுது. இன்ட் ஆஃப் நம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப ஒரு இன்டீஜருக்கு 4 பைட்ஸு. அப்போ இன்ட் ஆஃப் நம் அப்படின்னா நம் இன்ட்டு 4 பைட்ஸ் எவ்வளவோ அவ்வளோ கிரியேட் ஆகிடும். அத்தனை இன்னும் அடுத்தடுத்து அவ்வளோ மெமரி ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆக போகுது. அண்ட் அதோட ஸ்டார்டிங் அட்ரஸை மட்டும் இந்த ஏஆர்ஆரில் நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். பட் இந்த சின்டாக்ஸை வச்சு நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இது ஒரு நார்மலான அரே எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். இந்த இடத்துல 5க்கு பதிலாக நம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்டர் 5 நம்பர்ஸ் அப்படின்னு வந்துச்சு இல்லையா இதுக்கு முன்னாடி. அதுக்கு பதிலாக என்டர் நம் நம்பர்ஸ்னு வருது. ஏன்னா நம்ம அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ மற்றபடி எல்லா சின்டாக்ஸையும் நான் மாற்றவே இல்லை.
இன்புட் வாங்குற சின்டாக்ஸ், திரும்ப சி அவுட் பண்ற சின்டாக்ஸ் எதையுமே மாற்றவே இல்லை, அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் அதை ரன் பண்றேன். என்டர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுது. நான் வந்து 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்டர் 4 நம்பர்ஸ்ன்னு சொல்லுது. நான் வந்து 2 3 4 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இவன் அப்படியே நிற்கிறான். ஸோ தேர் இஸ் அன் இஷ்யூ. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல i is equal to 0, i less than 5 5ன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக ஆக்சுவலி நம்ம நம்னு கொடுத்துருக்கணும். ஏன்னா அதை வந்து நம்ம இப்போ டைனமிக்காக மாற்றியாச்சு. ஸோ i less than 5 அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வந்து சரியாக இருக்காது. இப்போ அதே இதை திரும்ப ரன் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 2 3 4 5. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரெக்டாக வருது. ஸோ அது என்னன்னா, அது ஒரு சின்ன வாய்க்கா தகராறு தான். நம்ம வந்து முன்னாடி வந்து 5 எலிமெண்ட்ஸ் வந்து அரேல வச்சிருந்தோம். ஸோ நம்ம எழுதின லூப் வந்து 5 5 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து அரேயோட சைஸே வந்து டைனமிக்காக நம்ம இன்புட்டாக வாங்குறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம லூப்பும் வந்து அத்தனை டைம்ஸ் தான் ரன் ஆகணும். அதை தாண்டி போகுது அப்படின்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே வந்திருக்கு. பட் அதை வந்து C++ நம்மளுக்கு முறையாக சொல்ல மாட்டாரு. இப்போ நீங்கள் ஜாவா மாதிரியான ஒரு லாங்குவேஜ் போறீங்க அப்படின்னா அது அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அது சொல்லிடும். பட் C++ல அது ஒரு பிரச்சனை, எப்பயுமே வந்து அது சொல்லாது. அந்த எக்ஸப்ஷன், இந்த மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ் வர்றப்ப அது மோஸ்ட்லி சொல்லாது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால தான் வந்து இங்கே இந்த பிரச்சனை. இப்போ அதை 5க்கு பதிலாக நம்மன்னு மாற்றினோன்னே ஆன்சர் வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன். நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு டைனமிக்கான அரேஸ் எவ்வளோ வேணால் அந்த அரேயோட சைஸ் பெருசாக இருக்கலாம். யூசர்ட்டு இன்புட் வாங்கி நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைனமிக் மெமரி அலோகேஷன் வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கற்றுக்க போறீங்கன்னா லிங்க் லிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அதில் இந்த நியூ ஆப்ரேட்டர் அண்ட் டைனமிக் மெமரி அலோகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். நான் ஆக்சுவலி போன வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ் போகலான்னு சொல்லியிருந்தேன். பட் இது ஒரு முக்கியமான கான்செப்ட், மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால் இப்போ அதை நினைச்சிட்டேன். பாயிண்டர்ஸோட சேர்த்து படித்தா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. ஓகே, ஆக்சுவலி ஒரு சின்ன திருத்தம் எனக்கு வீடியோ எடுத்து முடிச்சோம் தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த இடம்னு இல்லை, நீங்கள் நார்மலாகவே டைனமிக் மெமரி அலோகேஷன் யூஸ் பண்ணுறப்ப அதில் வந்து மெமரி வந்து ஹார்ட் டிஸ்கில் அலோகேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அது ஹார்ட் டிஸ்க் கிடையாது. ப்ரோக்ராம் ரன் ஆகிறப்ப வந்து ரேமில் தான் வந்து மெமரி அலோகேஷன் ஆகும். நீங்கள் எப்போ பெர்மனன்ட் ஸ்டோரேஜுக்கு போகிறீங்களோ, இப்போ ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து ஹார்ட் டிஸ்கில் போய் சேவ் ஆகும். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறது, அரேஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து ரேமில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, அது காமனாக இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். அது ரேம் தான் ஆக்சுவலி கரெக்டான ஆன்சர். ரேமில் தான் வந்து ஸ்டோர் ஆகும், ஹார்ட் டிஸ்க் கிடையாது. ஓகே, ஸோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அதனால சொல்கிறேன். தரா.